ஹாய் ஆல் பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ், உங்களுக்காக ஒரு ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். யாருக்கெல்லாம் லெமன் ரைஸ் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் லெமன் ரைஸ் பிடிக்காதோ அவங்களுக்கு இந்த மாதிரி மசாலா லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களை மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3லேருந்து 4 பீஸ் அளவுக்கு நான் தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 மிளகாவும் ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கத்து அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொரன்னு இருக்கணும். ஃபுல்லாக நல்லாவும் அரைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிட்டு இது இருக்கட்டும் ஒரு சைட். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடலையும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தது ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் 2-3 வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு குக் ஆனால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் பாதி அளவுக்கு குக் ஆனதும் நம்ம இதெல்லாம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதனால் 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் புழிஞ்சிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புழிஞ்சிக்கோங்க. இப்போது இதெல்லாம் வடித்து வச்ச சாதத்தையும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கடைசியில் நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான மசாலா லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.